Good morning. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு இந்த வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தரந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், நான் உனக்காயாவும் செய்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அழகான வார்த்தை பாருங்கள். யோபு பக்தனுடைய வார்த்தை. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடாது. நிச்சயம். ஒருவேளை கடந்த மாதங்களில் பல காரியங்களில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனால் நீங்கள் உயருவீர்கள், தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை உங்கள் சுற்றி உள்ள கண்கள் காணும். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்கள் தேவன் உங்களை உயர்த்துவதை காண்பார்கள். வேலை ஸ்தலத்தில் யார் உங்களை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் உங்களுக்கு கெட்ட பெயரை சுமத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் கண்கள் காண ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் கண்கள் காண. மொர்தெகாயை ஆண்டவர் அப்படித்தான் அந்த ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தினதைப் போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் இதுவரைக்கும் ஏவப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்காமல் பண்ணி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவதை காண்பீர்கள். உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் தம்முடைய வலது கரத்தில் எடுத்து நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள், இதுவரைக்கும் இருந்த நிந்தனைகள் மாறும்படி தேவன் செய்வார். குறிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார் என்ற அந்த வசனத்திலே பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு இருந்த உங்கள் கர்ப்பத்தை என் ஆண்டவர் இந்த மாதம் திறப்பார். ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடக்க தேவன் உதவி செய்வார். திருமணமாகவில்லையே என்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு அருமையான திருமண வாழ்க்கையை கொடுத்து உங்கள் சுக வாழ்வை தேவன் துளிர்க்க பண்ணி ஹல்லேலூயா நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் செய்வார். சுகமில்லை, ஆரோக்கியமில்லை, வியாதியஸ்தனாய் இருக்கிறேனே என்று புலம்புகிற உங்களை கர்த்தர் சுகமாக்கி நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் செய்வார். கடன்காரன் என்று தலை கவிழ்ந்து நிற்கிறேனே என்ற உங்களை கடன்களை அடைக்கக்கூடிய துறவுகளை தேவன் உருவாக்கி ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக துதிக்கிறோம். அடியன் சொன்னதைப் போலவே உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து இந்த நாளில் கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே பொறுப்பெடுத்து பிள்ளைகளுடைய சகலவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி நீர் சொன்னதைப் போல என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் தாண்டுவேன் என்பதைப் போல உயர்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள் வாழ கிருபை தாரும். நாள் முழுதும் உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.